ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷன் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வீடியோக்கள் போட்டோம், இல்லை என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சேனல் ரன் பண்ணோம், என்ன நீச்சில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரன் பண்ணோன்னா ரீயூஸ்டு கண்டென்ட்னா சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோட கண்டினியூட்டி பார்ட் 2வும் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்ட் 2 வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் இந்தியாஸ் மாரல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது. இந்த சேனலில் நிறைய டிவோஷனல் ரிலேட்டடாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேட்டிவான தகவல்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மகாபாரத கதை, ராமாயண கதை, இந்த மாதிரியான ஆன்மீக கதைகள், ஸ்டோரிஸு, நிறைய ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான சேனல். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த சேனலை விசிட் பண்ணி வீடியோவெல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய காரணங்களுக்காக வரும். அதாவது முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த முகத்தை காமிச்சு, இப்போ நான் முகத்தை காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரியான வீடியோக்கள் மேக் பண்ணோம், இந்த மாதிரியான சேனல்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வர்றது ரொம்ப கம்மி. இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தெல்லாம் பண்ணுறோம்ல, வீடியோக்கள் மேக் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான வீடியோக்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதில் நிறைய ரீசன் இருக்குது. அதில் ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, க்ரீன் மேட், அதாவது இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நம்ம வீடியோக்கள் மேக் பண்ணோம் அப்படின்னம்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம், பேக்ரவுண்டில் வந்து வேறு ஏதாவது அதர் சோஷியல் மீடியாலையோ ஏதோ ஒரு இமேஜோ இல்லை வீடியோவோ நம்ம மேக் பண்ணி போடுவோம், ஓகேங்களா. ஸோ அதனால் ரீயூஸ்டு கண்டென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரியாக்ஷன் சேனல்லாம் இருக்குல்ல, ரியாக்ஷன் சேனல் அப்படின்னம்னா பாதி வீடியோ நம்ம வீடியோவாக இருக்கும், பாதி வீடியோ மற்றவங்களோட வீடியோவாக இருக்கும். அந்த மாதிரி சேனல்களுக்கும் மானிட்டைசேஷன் கிடைக்காது. நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாம் 100% கிடைக்காதுன்னு சொல்ல, மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒரு 20% தான் இருக்குது அந்த மாதிரி. அதே மாதிரி காப்பிரைட்டு ஃப்ரீயாக உள்ள மியூசிக் எடுத்துக்க வேண்டியது, காப்பிரைட்டு ஃப்ரீயாக உள்ள வீடியோவை எடுத்து, காப்பிரைட் உள்ள இமேஜையோ எடுத்து நீங்கள் வீடியோக்கள் மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். ஏன்னா வந்து அது உங்களுடைய மியூசிக்கும் கிடையாது, உங்களுடைய வீடியோவும் கிடையாது, ஓகேங்களா. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போடுறது. அதுக்கு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் பயன்படுத்தக்கூடாதுன்னா பயன்படுத்தலாம், உங்களுடைய சொந்த வீடியோவுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த மாதிரி வீடியோ இருக்குல்ல, இதில் வேணால் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃப்ரீ மியூசிக்கு, ஃப்ரீ வீடியோ ரெண்டையும் ஆட் பண்ணி போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடியோ வைரல் ஆகுது, ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னா வந்து அதையெல்லாம் டவுன்லோடு பண்ணி வீடியோ சேனலில் போடுவாங்க. ஒரு வீடியோ 2 வீடியோ போடுறதுனால தப்பு இல்லை. இதே மாதிரி எப்போவுமே வைரலான வீடியோ, ட்ரெண்டிங்கான வீடியோலாம் டவுன்லோடு பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. அதே மாதிரி மியூசிக் சேனல்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். மியூசிக் சேனல், சாங்ஸு, அந்த மாதிரி உங்களுடைய ஓன் சாங்காக இருந்து உங்களுடைய ஓன் மியூசிக்காக இருந்துச்சுன்னா மானிட்டைசேஷன் கிடைக்கும். இதே வந்து டவுன்லோடு பண்ணி போடுறது, அதர்ஸ் மியூசிக்கு, சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் மானிட்டைசேஷன் கிடைக்காது. அதே மாதிரி கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் வீடியோஸ், அதாவது யூடியூப்லேயே 2 லைசன்ஸ் இருக்குது ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸு, கிரியேட்டிவ் காமன் யூடியூப் லைசன்ஸு. கிரியேட்டிவ் காமன் யூடியூப் லைசன்ஸு நீங்கள் டவுன்லோடு பண்ணி உங்கள் வீடியோ உங்கள் சேனலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு யாராலையும் காப்பிரைட் கிளைம் கொடுக்க முடியாது, ஸ்ட்ரைக்கு கொடுக்க முடியாது. ஆனால் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷன் கிடைக்காம போயிடும். நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஒரு சேனலை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறது. இப்போ செல்வாடெக் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி லோகோ, அதே மாதிரி பேனரு, அதே மாதிரி சேனல் நேமு, அதே மாதிரி தீமு, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து அந்த சேனல் மாதிரியே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து ஃபேக் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ரீயூஸ்டு கண்டென்ட்னு மானிட்டைசேஷன் கிடைக்காது. முக்கியமாக அதர் சோஷியல் மீடியாவில் உள்ள வீடியோக்களை டவுன்லோடு பண்ணி போடக்கூடாது. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இந்த வாட்ஸ்அப்பில் வர்றது, இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போட்டிங்கன்னா மானிட்டைசேஷன் கிடைக்காது. அதே மாதிரி இந்த மூவி எக்ஸ்ப்ளனேஷன், ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வீடியோக்கள்லாம் பயன்படுத்துவோம்ல, அது மாதிரி சேனல்களுக்கும் ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் இருக்குது மானிட்டைசேஷன் கிடைக்க. யூடியூப் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் உடனே வேணும், இல்லை உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 11 80 43 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பெய்ட் சர்வீஸ் தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.